ஒரு மாயக்காட்டின் மையத்தில் ஒரு மறைக்கப்பட்ட தோப்பு இருந்தது. அங்கு மந்தமான காற்று போல மந்திரம் ஓடியது. இந்த மந்திர மண்டலத்திற்குள் ஆழமாக எலாரா என்ற இளம்பெண் வாழ்ந்தார். அவர் மற்றவர்களைப் போலல்லாமல் ஒரு பரிசை கொண்டிருந்தார். வன உயிரினங்களுடன் தொடர்பு கொள்ளும் திறன் மற்றும் இயற்கையின் சக்தியை பயன்படுத்தும் திறன். ஒரு நாள் காட்டின் ஆழத்தை ஆராய்ந்தபோது லாரா மின்னும் பட்டை மற்றும் நட்சத்திரங்களைப் போல ஒளிரும் இலைகளைக் கொண்ட ஒரு பண்டைய மரத்தின் மீது தடுமாறினார். அதன் அழகால் ஈர்க்கப்பட்ட அவள் அதை தொட முயன்றாள். ஒரு நொடியில் மாயாஜால ஆற்றலின் எழுச்சி தனது நரம்புகள் வழியாக பாய்வதை உணர்ந்தாள். அவள் பயத்துடன் நின்று கொண்டிருந்த போது அந்த மரம் தொலைதூர இடிமுழக்கம் போல் எதிரொலிக்கும் குரலில் அவளிடம் பேசியது. லாரா, நீங்கள் காட்டின் பாதுகாவலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அது கூறியது. உங்கள் தூய்மையான இதயத்துடனும் இயற்கையுடனான தொடர்புடனும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு அதன் மந்திரத்தை பாதுகாப்பதற்கான திறவுகோலை கொண்டிருக்கிறீர்கள். மரத்தின் வெளிப்பாட்டால் பெருமிதம் அடைந்த லாரா தனது புதிய விதியை உறுதியுடனும் கருணையுடனும் ஏற்றுக்கொண்டார். அந்த நாளிலிருந்து காடுகளையும் அதன் அனைத்து குடிமக்களையும் தீங்கிலிருந்து பாதுகாப்பதில் தன்னை அர்ப்பணித்தார். லாரா தனது மந்திர திறன்களை பயன்படுத்தி காயமடைந்த விலங்குகளை குணப்படுத்தினார். நிலத்தின் தாகத்தை தணிக்க மழையை வரவழைத்தார். மேலும் மரங்களின் உச்சிகள் வழியாக அவளை விரைவாக எடுத்துச் செல்ல காற்றை அழைத்தார். அவரது கருணைக்கும் இரக்கத்திற்கும் எல்லையே இல்லை. காற்றின் பாதுகாவலராக அவரது புகழ் தொலைதூரம் பரவியது. ஆனால் நேரம் செல்லச் செல்ல இருண்ட சக்திகள் அடிவானத்தில் கூடி காட்டை நிழலில் மூழ்கடிக்கும் அபாயத்தில் இருந்தன. தனது வீட்டை பாதுகாக்க உறுதியாக இருந்த லாரா இருளின் மூலத்தை எதிர்கொள்வதற்கும் நிலத்தின் சமநிலையை மீட்டெடுப்பதற்கும் ஒரு ஆபத்தான பயணத்தை தொடங்கினார். துணிவுடனும் மந்திரத்துடனும் லாரா எண்ணற்ற சோதனைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டார். ஒவ்வொரு தடையையும் அசைக்க முடியாத தீர்மானத்துடன் முறியடித்தார். இறுதியில் காடு மற்றும் அதன் குடிமக்கள் மீதான அவரது எல்லையற்ற அன்பே தீமையை வென்று மந்திரித்த சாம்ராஜ்யத்திற்கு மீண்டும் ஒருமுறை அமைதியையும் நல்லிணக்கத்தையும் மீட்டெடுத்தது. எனவே லாராவின் கதை புராணமாக மாறியது. இது மந்திரத்தின் சக்தி, தைரியம் மற்றும் ஒரு பாதுகாவலருக்கும் அவரது காடுகளுக்கும் இடையிலான உடைக்க முடியாத பிணைப்புக்கு ஒரு சான்றாக காலங்கள் கடந்து சென்றது. இதுபோல கதைகள் கேட்பதற்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.